புடலங்காய் விதை சட்னி பண்ண போகிறோம். நாங்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கோம். எங்கள் நாத்தனார் வீட்டில் இருக்கோம். அங்கே அவங்க பண்ணுறாங்க. அதை வந்து காட்டுறோம், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுருக்கோம். காஞ்சோன்னே உளுத்தம்பருப்பும் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவையும் போட்டு வறுத்துட்டு, சிகப்பாக வறுத்துட்டு அது மேலே புடலங்காய் விதையும் போட்டு வறுக்கணும். இறக்கும்போது தேங்காய், துருவின தேங்காய் கொஞ்சம் போட்டு அதையும் வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதான். காஞ்சிருச்சு எண்ணெய். அதில் உளுத்தம்பருப்பும் மிளகாவும் போட்டிருக்காங்க. உளுத்தம்பருப்பு செவக்காய் வறுக்கணும். இது வந்து அவங்க வீட்டு தோட்டத்தில் பறித்த மிளகா, வீட்டு மிளகா. காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால கூட ஒரு 2 மிளகா போட்டிருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க மிளகா. உளுத்தம்பருப்பு சிகப்பாயிடுச்சு. இப்போ வந்து புடலங்காய் விதை போட போகிறாங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உப்பும் பெருங்காயமும் போட்டு ஆற விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சூடு சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்லாம் பிசைஞ்சு. புடலங்காய் விதையை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயம் உப்பும் போட்டுட்டு ஆற விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. சட்னி அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி சட்னி.